குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய சித்திரை மாதம் மேசராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் மேசராசிக்கு என்ன மாதிரியான கிரகநிலைகள் இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் மேசராசிக்கு என்ன கிரகநிலை இருக்குது அப்படின்னா, ராசிக்குள்ளேயே சூரியன் உச்சமாக இருக்கிறாரு. 2ஆம் இடத்துல குரு பகவான், 4ஆம் இடத்துல செவ்வாய் பலமிழந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, 6ஆம் இடத்துல கேது, 12ஆம் இடத்துல 4 கிரகங்களினுடைய சேர்க்கை, சுக்கிரன், புதன், சனி, ராகு, இந்த கிரகங்களினுடைய இணைவு 12ஆம் இடத்துல இருக்கு. ஸோ இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில் தான் இந்த மாதமானது பிறக்குது. இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு சித்திரை மாதம் 1ஆம் தேதி 14/4/2025 அன்னைக்கு சூரியன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்திலேருந்து ராசிக்குள்ள வரார், உச்சமாடியது. 5ஆம் அதிபதி ராசியிலேயே பலம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை, ரொம்ப ரொம்ப அற்புதமான அமர்வுது. அதே போல் சித்திரை மாதம் 23ஆம் தேதி 6/5/2025 அன்னைக்கு புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துலேருந்து ராசிக்குள்ளே வர்றார். இந்த 2 கிரக பயிற்சிகள் மட்டும்தான் இந்த மாதத்தில் நடக்குது. மாத இறுதியில் சித்திரை 31 அன்னைக்கு குரு பயிற்சி, நம்ம எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்தால் குரு பயிற்சி நடக்குது. அது அடுத்த மாதம்தான், வைகாசியில் தான் உங்களுக்கு இம்பேக்ட் பண்ணும். அதுலேருந்து தான் உங்களுக்கு குரு பயிற்சினால் என்னென்ன பலன்கள் மாறுது அப்படிங்கிறது அப்போ தான் இம்பேக்ட் பண்ணும். இருந்தாலும் இந்த மாத இறுதியில் மாறுறதுனால அதை சொல்கிறோம். ஓகே, ஸோ இதுதான் கிரக பயிற்சி. ஸோ இதனால் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கிரகமாக சொல்லுவேன். அதனுடைய தசாபுத்தி அந்தரங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடந்துட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறது 100% நடக்கும். தசாபுத்தி இல்லைனாலும் நடக்கும். அது பெருசாக நம்மளால் நோட்டீஸ் பண்ண முடியாது, அவ்வளோதான். சரி, ஓகே. இப்போ சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் கண்ணுக்கு முன்னாடி தெரியக்கூடிய தெய்வம். சூரியனும் சந்திரனும் வேறு எந்த கிரகத்தையும் பெருசாக நீங்கள் பார்க்க முடியாது இல்லையா? ஆனால் சூரியனை தினமும் பார்க்குறோம், சந்திரனையும் பார்க்குறோம். வளர்பிறை காலங்களில் இப்படி அமாவாசைக்கு முன்னாடி ஒரு 4 நாளும் பின்னாடி ஒரு 4 நாளும் பெருசாக சந்திரனை பார்க்க முடியாது. அப்பவும் அடுத்த பிறக்கே தெரிய ஆரம்பிச்சிருவார். அமாவாசை அன்னைக்கு மட்டும்தான் மறையிறது. ஸோ அப்போது கண்கண்ட தெய்வங்கள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சூரியனும் சந்திரனும் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட ஒளி பொருந்திய சூரியன் உச்சமடையக்கூடிய மாதம் இது. இது யாருக்கெல்லாம் நல்லது அப்படிங்கிறத தாண்டி மேஷத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அது. அதனால தான் தெய்வம் கண் திறக்கும் காலம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருப்பேன். தெய்வம் கண்ணுக்கு தெரிஞ்ச தெய்வம் அதுதான். சிம்பிளாக மேசராசிக்காரங்க முன்னேறி வரணும் அப்படின்னாவே தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணாலே போதும், வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணாலே போதும், கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சி பாதைக்கு போயே தீரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ அப்படிப்பட்ட சூரியன் ராசிக்குள்ளே உச்சமடையக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வந்து உட்கார்றார். இந்த மாதம் முழுக்க சூரியன் உங்களுக்கு என்ன தரப்போகிறார் அப்படின்னா, முதல்ல மேசராசி என்பர்களுக்கு யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லையோ, குழந்தைக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, கிடைக்காமே இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு இல்லையா? 2ஆம் இடத்துல இப்போ குருவும் இருக்கார். சித்திரை கடைசியில் தான் ஒரு பயிற்சி ஆகுது. இப்போது யாருக்கெல்லாம் அந்த குழந்தை பாக்கியம் இல்லையோ, அதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்களோ, அவர்களுக்கெல்லாம் சரியாக முயற்சித்தால் கட்டாயம் புத்திர பேர் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கரு உண்டாயிடும். அது சுய ஜாதகத்தை பொறுத்து மருத்துவ செலவு பண்ணணுமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிறதையெல்லாம் பார்த்துட்டு முடிவு பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனால் என்ன பண்ணால் நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்துக்கு ஏற்றார் போல் சில விஷயங்களை செய்யும்போது குழந்தை பேர் அது உறுதிப்படுத்தி கொடுத்துறதும், முக்கியமாக ஆண் வாரிசு கர்மபுத்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே ஏற்படுத்துது. சரியான நேரத்தை பயன்படுத்திக்கிறோம். ஏன்னா சூரியன் 5ஆம் அதிபதி. முதல்ல புத்திர பேரை கொடுத்துருவார். 2வது குழந்தை இருக்குது சாமி அப்படின்னா, குழந்தைக்கு ஏதாவது தொந்தரவுகள் இருக்குது, உடல் தொந்தரவுகள் இருக்குது, இல்லை என் குழந்தைக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, இல்லை என் குழந்தைக்கு இன்னும் குழந்தை பிறக்கலாம், பேரம்பேத்தி எடுக்க முடியல, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா?
இப்போ உங்களுடைய குழந்தைகளுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கட்டாயம் அது சரி செய்யப்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இந்த மாதமே ரெடி ஆயிருன்னு சொல்லலை, ஆனால் இந்த மாதம் அந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்குண்டான ஆரம்பமாக இருக்கும். அதை உறுதியாக சொல்ல முடியும். ஸோ 2வது விஷயம். 3வது ஒரு பாசிட்டிவ் அப்படின்னா, மேற்கல்வி படிச்சுட்டு இருக்கீங்க, யூஜி பிஜியெல்லாம் முடிச்சாச்சு, டாக்டரேட் பண்ணுறோம், எம்ஃபில் பண்ணுறோம், பிஹெச்டி இதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஆனால் அதில் ஒரு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டுருக்கேன், இன்னும் பிஹெச்டி சர்டிஃபிகேட் வாங்க முடியல. ஸோ இந்த மாதிரி விஷயமெல்லாம் இருக்கும் இல்லைங்களா? படிப்பு சம்மர்ந்தமாக உங்களை முன்னேற்றுவதற்குண்டான, உங்களுடைய தகுதியை உயர்த்துவதற்குண்டான கல்விகள் இருக்கும் இல்லையா? அந்த கல்வியில் ஏதாவது தடைகள் இருந்தாலும் இந்த காலகட்டம் அது தடை நீங்கி அது வெற்றி பாதையை நோக்கி போகும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுது இந்த சூரியன் 5 கூடியவர் ராசியில் இருக்கிறதுனால. 3வதா, உங்களுடைய நல்லா பாருங்கள், உங்களுடைய பூர்வீகம் சுயஜாதகத்தில் 5ஆம் இடம் நல்லா இருக்கணும், அந்த விஷயங்கள்லாம் இருக்குது. அப்படின்னா தான் பூர்வீகம் நிற்கும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அதையெல்லாம் தாண்டி பொதுவாக உங்களுடைய பூர்வீகம் முன்னோர்களுடைய சொத்து, இது முன்னோர்களுடைய சொத்துன்னு சொல்லலாம். நிலம் சேர்த்து வச்சுருந்தா சொத்து, நல்ல பேரை சேர்த்து வச்சுருந்தா அதுவும் சொத்து தான் இல்லையா? இப்போ உங்கள் முன்னோர்களினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லிடலாம். பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்குண்டான ஒரு நல்ல வழித்தடம் கிடைக்கும். கண்டிப்பாக அதை சரி செய்கிறதுக்கு உண்டான ஒரு சூழல் அமையும். இல்லை ஆல்ரெடி அங்கே ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அது இப்போ வெளியில் வரும். இவ்வளோ நாளாக இருந்த பிரச்சனை இதுதான், இவங்கனால தான் அந்த விஷயங்கள் நடந்தது. இப்போ இதிலிருந்து நம்ம ரெக்கவர் பண்ணோம்னா நம்மளை பீஸ்ஃபுல்லாக நம்ம பார்த்துக்க முடியும் அப்படின்ற ஒரு பிரச்சனைகள் அப்படிங்கிறது வெளியில் வரும். வெளியில் வந்ததுக்கப்புறம் பிரச்சனைக்கான தீர்வு சிம்பிளாக கிடச்சிரும். இப்போ பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகுது. 3வதாக பார்த்துட்டிங்கன்னா இன்னொரு நல்ல விஷயம் என்ன தெரியுங்களா? குல தெய்வ அனுகிரகம் இருக்கு இல்லையா? குல தெய்வ அனுகிரகம் அது பூரணமாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது. அப்போது இந்த சித்திரை மாதத்தில் ஒரு முறையாவது உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. 2வது, உங்களுடைய இஷ்ட தெய்வம் யார் அவங்களையும் வழிபாடு பண்ணலாம், தப்பில்லை. 3வதா உங்களுடைய முன்னோர்கள், தாத்தா இருக்கிறாங்கன்னா அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிடுங்க. இல்லை அப்படின்னா அவங்களுடைய ஃபோட்டோவாக தான் இருக்காங்க அப்படின்னா அவங்கள நினச்சிட்டு மனசார அவங்கள மனசுக்குள்ளே அவங்களுடைய உருவத்தை கொண்டு வந்துட்டு மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு எந்த ஒரு காரியத்தையும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். சித்திரை 1 அன்னைக்கு இந்த வேலையை செய்யுங்க. இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிடுங்க. ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலனை இது கொடுக்க தயாராக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஓகே சார், நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், நீ என்ன வேலை செஞ்சாலும் அதுக்குண்டான ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்க மாட்டேது. நான் திறமையான மனிதன் தான், நான் மற்றவங்கள விட நான் பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுறேன், அதுக்குண்டான ரெக்கக்னேஷன் மட்டும் எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னா பயப்படவே படாதீங்க. இந்த மாதம் உங்களுடைய திறமைக்கேற்றவாறு நல்ல ரெக்கக்னேஷன் கிடைக்கும், பதவி உயர்வுகள் கிடைக்கும், பதவி பொறுப்பு எல்லாமே கிடைக்கும், நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இது அப்படிங்கிறத சொல்லுது. அடுத்ததா இன்னும் சிறப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா தொழிலில் வேலையில் அந்த ப்ரொமோஷன் இல்லை பதவி இந்த மாதிரியெல்லாம் கிடைக்குது இல்லையா? அதோடு சேர்ந்து அலைச்சலும் இருக்கும். ஒரு இடையில் உட்காந்து நம்மளால் வேலை செய்ய முடியாது, கொஞ்சம் அலைஞ்சு தெரிகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது. முக்கியமாக இரவு நேரங்களில் கூட வேலை செய்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துது. ஏன்னா இப்போ தான் 7 சனி வேறு ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்போ வேலையில் கொஞ்சம் அலைச்சலாக டென்ஷனை கொடுத்து தான் ஆகணும். இரவு நேரங்கள் கூட பணி செய்ய வைக்கும், ஓய்வு இல்லாமல் உழைக்க வைக்கும் அப்படிங்கிறத சொல்லுது. ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த உழைப்புக்கேற்ற அங்கீகாரம், நீங்கள் 10 மடங்கு வேலை செஞ்சீங்கன்னா 20 மடங்கு அங்கீகாரம் கிடைக்கும். அது இந்த மாதம் யாருனாலையும் அது மாற்ற முடியாது. சரி, ஓகே. அடுத்ததா அப்பாவுக்கும் பையனுக்கும் பிரச்சனையாகவே இருந்துகிட்ருக்கு. என் பையன் எப்போ என்கிட்ட பேசுவான்,
அப்படின்னா இந்த மாதம் உங்கள் பையனுக்கு என்ன பிடிக்குமோ, நீங்கள் எப்படி இருந்தால் உங்கள் பையனுக்கு பிடிக்குமோ அல்லது உங்கள் மகளுக்கு பிடிக்குமோ மகனுக்கு பிடிக்குமோ அந்த விஷயத்தை செய்யுங்க. ஆட்டோமேட்டிக்காக நம்மளை தேடி வந்துடுவாங்க. அப்போது அப்பாவுக்கும் மகனுக்கும் உள்ள பிரச்சனை, மகளுக்கும் உள்ள பிரச்சனை தீருது. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். அதே போல் இந்த காலகட்டம் அந்த கற்பனையை பயன்படுத்தி, அதாவது எப்படின்னா ஒரு பாட்டு எழுதுகிறோம், கவிதை எழுதுகிறோம், கதை எழுதுகிறோம். ஸோ இந்த மாதிரி கற்பனையை பயன்படுத்தி ஒரு விஷயத்தை உருவாக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு இந்த காலகட்டம் சூப்பராக இருக்கும். கற்பனை வளம் ரொம்ப ரொம்ப நல்லா வரும். கதையாசிரியர்களாக இருக்கலாம், பாட்டு எழுதுறவங்களாக இருக்கலாம், ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் கற்பனையாக செய்யக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் நல்லாயிருக்கும். இயலிசை நாடகத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ அதெல்லாம் சூரியன் உங்களுக்கு தரக்கூடிய நல்லவைகள். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் எதிர்பார்த்துட்ருப்பீங்க, ஒருத்தர் மேலே விருப்பம் இருக்கும், அவங்கள எதிர்பார்த்துட்ருப்பீங்க, அவங்க நம்மக்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணுவாங்களா, நமக்கு போய் சொல்கிறதுக்கு தைரியம் இருக்காது, இல்லை யோசிச்சுக்கிட்டு இருப்போம். சரியா? ஆனால் இந்த காலகட்டம் நீங்கள் எதிர்பார்க்கறது நடந்துடும். உங்களுடைய ஆசை, உங்களுடைய விருப்பம், உங்களுடைய காதல் உங்களை தேடி வருகிறது அப்படிங்கிறத சொல்லுது. ஸோ இது எல்லாம் இருக்குது இல்லையா? ஆனால் உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் என்ன பண்ணுறாரு? போய் பலம் இழந்து உட்கார்ந்துருக்காரு 4ஆம் இடத்துல. இது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம சொன்ன விஷயம் நம்மளுக்கு ஃபேவராக நடக்கும், நம்ம எல்லாமே கிடைக்கும், இல்லைன்னு சொல்லலை. 5ஆம் அதிபதி ராசியில் இருந்ததுன்னா எல்லாமே கிடைக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை எல்லாம் விட்டுட்டு நம்ம மனசு என்ன ஆகும்? வீடு, வண்டி, வாகனம், தாயார், உங்களோட உடல் ஆரோக்கியம், பெரிய பதவி கிடைக்கும், அதை விட்டுருவோம், சிறுசுக்கு ஆசைப்பட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரி மனநிலைமை இருக்கும் உங்களுக்கு. கொஞ்சம் கான்ஃபிடன்ட் லெவல் இந்த காலகட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி சொல்லுது, ராசி அதிபதி பலம் இழக்கிறதுனால. ஸோ அப்படியெல்லாம் இல்லை, ராசிக்குள்ளே சூரியன் இருக்கார், அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. உங்களால் எல்லாமே முடியும், நம்புங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. ஸோ இப்போது அந்த சூரியன் ராசிக்குள்ளே இருக்கிறதுனால நன்மைகளை பார்த்தோம். தீமைகள் அப்படின்னா என்ன சார் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, வயது முதிர்ந்த நபர்களுக்கு அந்த இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் யாராவதுக்கு இருக்குது, இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இருதய பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஹார்ட் பேஷண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு ரெமெடி மெடிசன் எப்போதும் கையிலேயே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் கொடுப்பாங்க. ஸோ அதை நம்ம எப்போவுமே கையில் வச்சுக்கணும். அது இல்லாமல் வெளியில் வர்றது கூடாது, மறக்காமல் அதை எடுத்துக்கிடணும் வெளியில் போனாலும், அப்படிங்கிற விஷயத்த மைண்டில் வச்சுக்கோங்க. 2வது, இந்த காலகட்டம் காய்ச்சல், தலைவலி, முக்கியமாக அம்மை போடுறது, ஒற்றை தலைவலி வர்றது, அம்மை போடுறது, காய்ச்சல், இது 3லையும் மேசம் அதிகமாக சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதம். அப்போது வெளியில் அதிகமாக போகாதீங்க. உடல் உஷ்ணம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறத சொல்லுது. ஸோ அதனால தான் அம்மை போடுது எல்லாமே. அதே நேரத்தில் வெளியில் போகிறீங்கன்னா கொஞ்சம் ஒரு 35-40+ இருக்கீங்க அப்படின்னா வெளியில் போகிறீங்கன்னா எப்போவுமே வாட்டர் பாட்டில் எல்லாம் என்ன தேவையோ அதை வச்சுக்கோங்க. தண்ணி அதிகமாக குடிச்சிக்கிட்டே இருங்க. ஏன்னா 2 வீலரில் ட்ரைவ் பண்ணுற நபராக இருந்தாலும் சரி, அந்த வெப்பத்தினுடைய தாக்கத்தினால இது என்னமோ நம்மளுக்கு மட்டும் சூரியன் ரொம்ப அதிகமாக காட்டுறாரோ அப்படின்னு தோணிடும், தன்னோட சூட்டை காட்டுறாரோன்னு தோணிடும், மயக்கம் வந்துடுங்க. ஸோ அதுதான் இங்கே பிரச்சனை, அன்கான்சியஸ் ஆகிடுவோம். ஸோ இந்த சூட்டுனால. ஓகே, 3வது என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வேணுங்கிற விஷயங்கள் எல்லாமே, நம்மளுடைய விருப்பங்கள் எல்லாமே நடக்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை சொல்லும். இப்போ யாருடைய தயவும் நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்ட்டு யாருக்கும் ஒரு மனிதர்னா அவருக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு மரியாதையை கொடுக்கணும் இல்லையா? மதிப்பு மரியாதையை நம்ம யாருக்கும் கொடுக்க மாட்டோம் காலகட்டம். கொஞ்சம் ஈகோ அதிகமாகிடும். நான் தான் பெருசு, எனக்கு எல்லாமே தெரியும்,
எனக்கு மட்டும் எல்லாமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறது. எனக்கு எல்லாமே தெரியும்னா எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியும், எனக்கும் எல்லாம் தெரியும், அவ்வளோதான். எனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும், மற்றவங்களாம் முட்டாள் அப்படின்னு நினைக்கிறது. அந்த மாதிரியான ஒரு மனநிலைமை மனசுக்குள்ளே வந்துடும். ஸோ அதை குறைச்சிக்கிறது நல்லது. 3 நேரம் சூடான உணவு கேட்பீங்க, சூடாக சாப்பிடணும், ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிட்டு 3 நேரம் கேட்பீங்க. ஸோ அது எந்த அளவுக்கு நல்லது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஆனால் இந்த காலகட்டம் ஒரு பாசிட்டிவ் என்னென்னா, உங்களுடைய அறிவு பட்டதீட்டப்படும் அப்படிங்கிறது சொல்லிடலாம். ரொம்ப ஷார்ப்பனாகும். அதனால தான் சொன்னேன், பிஹெச்டி இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக படிக்கக்கூடிய விஷயங்களாக அதெல்லாம் நடக்கும், அதில் சக்ஸஸும் பண்ண முடியும்னு சொன்னேன். அதே போல் இந்த காலகட்டம் உங்களை யாருமே தவறு சொல்ல முடியாது, அந்த மாதிரி உங்களுடைய நடத்தி இருக்காது. ரொம்ப தெளிவாக பர்ஃபெக்டாக நேர்மையாக, ரொம்ப தெளிவாக பர்ஃபெக்டாக நேர்மையாக இருக்கும். நேர்மையாக நடக்கக்கூடிய நபர்கள். இந்த காலகட்டம் வெளியில் எங்காவது போகிறீங்க அப்படின்னா, ஒரு ரொம்ப பெரிய ஆன்மீக தலைவர்கள், மகான்கள், சித்த புருஷர்கள், இவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. திருவண்ணாமலையே போகிறீங்க அப்படின்னா, கிரிவலம் வர்ற பாதையில் அந்த சித்தர்களினுடைய அந்த சக்தியை உணர முடியும். ஒரு கோவிலுக்கு போகிறீங்கன்னா தெய்வத்தினுடைய சாணத்தியத்தை உணர முடியும். அந்த உணர்வை, அந்த தெய்வத்தோட கனெக்ட் ஆகிற விஷயத்தை இந்த சூரியன் உங்களுக்கு எடுத்து தருவார். அரசாங்க அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த பாசிட்டிவான எதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக நடக்குமோ அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். எதெல்லாம் உங்களுக்கு நெகட்டிவாக இருக்கோ அதெல்லாம் உங்களை விட்டு போகுது. அரசாங்க அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவர்மெண்ட் ரிலேட்டடாக என்ன வேலை வேணாலும் போய் இந்த தடவை செய்யலை, ஒரு மானியத்துக்காக எழுதுகிறோமா, ஒரு பிஸ்னஸ் லோனா, ஏதோ ஒன்று அரசு காரியங்களில் ஈடுபடும் போது அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது. ஓகே, இப்போது பாசிட்டிவ் கொஞ்சம் பார்த்துருக்குறோம், அதே நேரத்தில் நெகட்டிவும் கொஞ்சம் இருக்குது. ஸோ கோபம் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் குறைச்சிக்கிட்டா போதுமானது. மற்றபடி பெரிய பாதிப்புகளை இது தர்றது இல்லை. ஃபைனலாக இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிச்சுக்கிறேன். என்ன அப்படின்னா, உங்கள் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஆசைகளை, விருப்பங்களை எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூழலை நீங்களாக உருவாக்கிவீங்க. நீங்களாக உருவாக்கலைனாலும் உங்கள் மனசுக்குள்ளே என்ன இருக்குது, என்ன ஏதுங்கிறது உங்களுடைய பாடி லாங்குவேஜை காட்டி கொடுத்துரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ட்ரிக்கியான ஒரு அமைப்பும் இருக்குதுங்க. அப்போது உங்களுடைய விருப்பங்கள் வெளியில் தெரிஞ்சால் தப்பில்லை, நல்லது அது. ஆனால் உங்களுடைய பிளான், திட்டங்கள் அது வெளியில் தெரிகிறது அந்தளவுக்கு சௌகரியமான விஷயம் கிடையாது. அந்தளவுக்கு சௌகரியமான விஷயம் கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய விருப்பங்களை வெளியில் தெரிவிக்காமல் இருக்கணும். நம்மளுடைய திட்டங்கள் வெளியில் போகாமல் பார்த்துக்கணும். சிம்பிளாக சொல்லப்போனால் ரகசியத்தை பாதுகாத்துக்கணும். இந்த காலகட்டம் உங்களுடைய ரகசியங்கள் வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதற்கு காரணம் நீங்கள் மட்டும்தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? ஆனால் சூரியன் ராசிக்குள்ளே இருக்கும்போது உங்கள்கிட்ட என்னென்னவெல்லாம் திறமை இருக்கோ, என்னென்ன விஷயங்களெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவோ, என்னென்ன நீங்கள் யார் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு தெளிவாக காட்டிடும். நீங்கள் நல்லவராக இருந்தாலும் கெட்டவராக இருந்தாலும் நீங்கள் யார் அப்படிங்கிறத காட்டிடும் வெளியே. உங்களுடைய இயல்பான உண்மையான தன்மை என்ன, முகத்திரை அப்படிங்கிறது இல்லாமல் உண்மையான முகம் என்ன அப்படிங்கிறத வெளியில் காட்டிடும். தயாராக இருந்துக்கலாம். ஓகே, அடுத்ததாக புதனனுடைய பயிற்சி. புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 3-6 அதிபதி. இவர் நல்லதை செய்ய கடமைப்பட்ட கிரகமா அப்படின்னு கேட்டுட்டா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். என்னன்னா 3ஆம் அதிபதி ராசிக்குள்ளே வருது. தொழிலில், வேலையில் ஏதோ ஒரு மாற்றங்களை செய்கிறதுக்கு அது உங்களை தயார்படுத்துது அப்படின்னு சொல்லிடலாம். சில நபர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மே மாதம் 6ஆம் தேதிக்கு மேலே ஆபரண சேர்க்கைகள் உண்டாகும். கையில் மோதிரம் போடுறது, பிரேஸ்லெட் வாங்குறது, நகை வாங்குறது கழுத்துக்கு, இந்த மாதிரி ஆபரண சேர்க்கை உண்டாகும். முக்கியமாக பெண்கள் அந்த டோலாக்கு, காதில் மாற்ற அணிகலன்கள், மூக்கு குத்துறது, இந்த விஷயங்களை கண்டிப்பாக செய்வீங்க இந்த மே மாதத்தில். மே 6ஆம் தேதிக்கு மேலே. ஸோ அது உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதே நேரத்தில் பசங்களாக இருந்தால் மொபைல் வாங்குவீங்க, அந்த கடுக்கன் போடுறது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இருக்கும். ஓகே, அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா அந்த புதன் 6 கூடியவரும் கூட. ஸோ இதில் பாசிட்டிவாக சொல்கிறதுக்கு என்ன அப்படின்னா, வேலை இல்லாத மேஷத்துக்கு வேலை கிடைக்கும்.
தாய்மாமனுடைய ஆதரவு பூரணமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு உண்டாகும். காது மூக்கு தொண்டை சம்பந்தமான விஷயங்களில் பிரச்சனைகள் ஆல்ரெடி இருந்தது அப்படின்னா அது சரி செய்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் எடுப்பீங்க. இல்லை அப்படின்னா பிரச்சனைகள் வரும். எப்படி உள்ளுக்குள்ளே ஏதாவது ஒரு குச்சி வச்சு நோடிடுவோம். நான் 6ஆம் இடத்துல கேது இருக்கு இல்லையா, அப்போ குச்சி ஏதாவது வச்சு இயர்பட்ஸ் எல்லாம் விட்டு இது பண்ணும்போது இந்த பட்ஸில் இருக்கிற பஞ்சு போய் உள்ளே மாட்டிக்கிறதோ, குச்சி மாட்டிக்கிறதோ, குச்சியில் வச்சு உள்ளே இதை டேமேஜ் பண்ணிடுறதோ, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வரும். இல்லைன்னா தூங்கிட்டு இருக்கும்போது காதுக்குள்ளே ஏதாவது பூச்சி புந்துடும். ஸோ இந்த மாதிரி காது மூக்கு தொண்டை சம்மந்தமான விஷயங்களில் ஒரு சேதம் இருக்குது. சித்திரை 23 தான் அது, கடைசி 7-8 நாள் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அது வரைக்கும் சேஃபாக இருக்கலாம். படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தை தூண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். குழந்தைகள் மீது பிரியம் ஏற்படும், காதல் மலரக்கூடிய காலகட்டம். அது சூரியன் வரும்போது அதே தான், புதனுக்கும் அப்படி தான். சகோதர வழி ஆதரவு, முக்கியமாக மாமனாருக்கும் மருமகனுக்கும் மாமியாருக்கும் மருமகளுக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். மாமனாரினுடைய ஆதரவு உங்களுக்கு பூரணமாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ் இருக்குது. உங்களுடைய அறிவு பட்டத்திட்டப்படும் ராசிக்குள்ள புதன் வந்துட்டாலே. ஓகே, ஸோ இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள். என்னென்ன இதனால் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறது கிளியராக பார்த்துருக்கோம். ஸோ இதில் கொஞ்சம் நெகட்டிவ் இருக்குது இல்லையா, நெகட்டிவை குறைச்சிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிள், சூரிய நமஸ்காரம். பழமையான சிவாலயங்களுக்கு போயிட்டு நீங்கள் பிறந்த கிழமை அன்னைக்கு 2 நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அந்த கோபதாபங்களெல்லாம் குறையிறதுக்கு கொஞ்சம் நேரம் மெடிடேஷன் பண்ணுங்கள், போதும். சிவனை வழிபடுறதுனால எதையும் உளறி வைக்காமல் இருப்பீங்க, திட்டங்கள் வெளியில் போகாமல் இருக்கும், ரகசியம் காக்கப்படும். தியானம் பண்ணுறது உங்களுடைய கோபத்தை குறைக்கும். ஸோ இது மட்டும் இருந்தால் இந்த மாதம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஆளாக உங்களால் மாற முடியும். அதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணக்கூடிய மாதமாக இருக்குது. இந்த மாதமே சூரிய வம்சம் பண்ண மாதிரி பெரிய ஆளாகிடுவீங்கன்னு சொல்லலை, ஆனால் அதுக்குண்டான ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த மாதம் உறுதியாக. மேலும் மேசராசி அன்பர்களுக்கு அனைத்தும் நன்மையாகவே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.